என்னை சீமான் வந்து ஒரு தொழிலதிபர் மூலியமா வந்து தொடர்பு கொண்டாரு, அந்த தொழிலதிபர் மூலியமா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்தாரு அப்படின்னு சொல்லி. யார் அந்த தொழிலதிபர்? நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க, தொழிலதிபர் உங்களுக்கும் தொழிலதிபருக்கு என்ன தொடர்பு? எலி புலி சொல்லுங்க. மைக்குக்கு முன்னாடிதான் அவர் வந்து புலி, ஆஃப் கேமரால அவர் எலி. அது சொல்றதுல என்ன தப்பு? இஸ்லாமிட்டு கை விட்டு வாங்கி நீ செயல்படுற, நீ சட்டையை கழட்டி நடன்னு சொல்லி எச்ராஜா பேச வீடியோ என்கிட்ட நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஏங்க அண்ணன் வைகோ பேசுற வீடியோ நான் காட்டணுமா? இப்ப இதே முதல்வர் பேசுற வீடியோ காட்டணுமா? அவர் யூனிஃபார்ம் போட்டா பேசினாரு, யூனிஃபார்ம் போட்டாயா பேசினாரு, அப்புறம் என்ன? சீமானை எடுத்து அரசியல் பேச உங்ககிட்ட தம்பு இல்ல, திராணி இல்ல. அதனால என்ன பண்றாங்க, போய் காட்சி சட்டைக்கு பின்னாடி வந்து ஒளியிறாங்க. அவ்வளவு ஆடியமும் வெளியே வந்துகிட்டே இருக்குன்னா அதனாலதான் சந்தேகங்கள் முன்வைக்கிறாங்க. சந்தேகம் இல்ல, 100%. இந்த முக்தார் நாய் ஒண்ணு இருக்க மீடியால, இந்த நாய்கள்லாம் போய் அங்க போய் வீடியோ ஆடியோ வாங்கிட்டு வந்து தானே மீடியா நடத்துறானுங்க. இஸ்லாமியர்கிட்ட நீ கமிஷனை வாங்கிட்டு இந்து விரோத செயல்ல ஈடுபடுற அப்படின்றாரு. அப்ப ஒரு மதத்துக்கு எதிராக செயல்படுறன்னு சொல்லி ஒரு காவலரை தூண்டி விடுறாரு. அவர் சீமானுக்கு எதிராக பேச வைக்கிறது திமுக. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நிலையம் வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு தராரஹீம் சார், காவல்துறையினுடைய விவகாரம் என்றாலே நீங்கள் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, அது சம்மந்தமாக நீங்கள் தான் எல்லா பேட்டியும் கொடுப்பீங்க. சீமான் அவர்கள் விவகாரம், வருண் ஐபிஎஸ் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அதுலேயே பல சீமான் அண்ணன் தனிப்பட்ட ரீதியிலையும் சில விஷயங்கள் பேசுகிறாரு. நேற்று தினம் சீமான் அண்ணனும் ஒரு காக்கரோஷமான ஒரு பேட்டி, இந்த ரெண்டு பேட்டி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வருண் ஐபிஎஸ் வந்து அவர் ஒரு அரசு அதிகாரி மாதிரியே இல்லை, தெரியல என்னுடைய பார்வைக்கு. அவர் முழுக்க முழுக்க ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரியே பேசுகிறாரு, அப்படிதான் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து கிரிமினல் வழக்கோ அல்லது சிவில் வழக்கோ தனி மனித, அதாவது சீமான் மீதோ சீமான் கட்சியினர் மீதோ யார் மீதோ வேணாலும் தொடுக்கலாம், அது அவருடைய உரிமை, அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. அது அரசு அதிகாரியாக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், யார் வேணாலும் தொடுக்கலாம். பட் அந்த வழக்கு சம்பந்தமாக வந்து கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்துட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அது தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து அரசு அதிகாரியின் போது மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கக்கூடிய ஒரு நபர். அப்படிங்கும்போது அவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து மீடியாவுக்கு முன்னாடி எல்லா கேமராவுக்கு முன்னாடி வச்சுட்டு என்னை சீமான் வந்து ஒரு தொழிலதிபர் மூலியமா வந்து தொடர்பு கொண்டாரு, அந்த தொழிலதிபர் மூலியமா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்தாரு அப்படின்னு சொல்லி. யார் அந்த தொழிலதிபர்? நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க, தொழிலதிபர் உங்களுக்கும் தொழிலதிபருக்கு என்ன தொடர்பு? என்ன தொடர்பு சார்? அப்ப அந்த தொழிலதிபர் நேர்மையான தொழில் பண்ணியிருந்தோம்னா உங்ககிட்ட தொடர்புல இருக்க மாட்டான். அவன் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிசினஸ் மேன் இருந்தால் தான் அதிக போலீஸ் அதிகாரிகிட்ட தொடர்புல இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு தொழிலதிபர் மூலியமா சமரசத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சரியானது அல்லது. நீங்க வந்து அதுதான் சீமான் சொல்றாரு, நீ திமுக காரனா வந்து பேசுனா வா பேசிக்கோ அப்படின்றாரு. அப்போ ஒரு அரசு அதிகாரியின் போது அவர் வழக்கு தொடுக்கலாம், அவருடைய உரிமை. வழக்கு தொடுத்து அது சம்பந்தமா ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பும்போது கூட, ஏங்க நான் வந்து வழக்கு தொடுத்துருக்கீங்க, அது சம்பந்தமா தீர்ப்பு என்ன இல்ல, தீர்ப்பு என்ன வருதோ அதை நான் கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, எங்க வீட்டை பத்தி எழுதுனாங்க, குடும்பத்தை பத்தி, நீங்க வீட்டை பத்தி எழுந்து குடும்பத்தை பத்தி எழுதுனாலாம் சரி. சீமான் தன்னுடைய நிர்வாகிகளை கூட கண்டிக்கலையாம கேளுங்க. நான் என்ன சொல்றேன், அது வாதிட முடியாது, அது சரின்னு சொல்ல முடியாது, தவறுதான் அது. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு 7-8 பேர் மேல வழக்கு போட்டீங்க, எல்லாரையும் கைது பண்ணீங்க. உள்ள போட்டீங்களா இல்லையா? போட்டீங்களா இல்லையா சார்? நீங்க அது நிறைய பேரை கைது பண்ணாங்க நாம் தமிழர் கட்சியை. அப்போ அவ்வளவுதான். காவல்துறைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமே அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நெட்ரிகன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு பத்திரிகை இருக்கு வாராஜர் நெட்ரிகன் சொல்லிட்டு. அந்த ஆசிரியர் மணி வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு அடையார் அப்போ டிசியா இருந்த ஒரு அதிகாரியை பற்றி வந்து பெண்கள் விஷயத்துல ஏதோ ஒரு தப்பா எழுதிட்டாரு. அந்த ஆர்டிக்கல் வந்து அந்த பத்திரிகை வந்தது. அவங்க மனைவி வந்து ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கொலை கூட வேலை செஞ்சவங்க வந்து எடுத்துமே காமிச்சிருக்காங்க. காமிச்சோன்னா அந்த பெண்ணு என்ன பண்ணிச்சு, தற்கொலைக்கு முயற்சி, சூசைட் அட்டம் பண்ணிச்சு.
அப்போ என்ன பண்ணாரு, கோபத்தின் உச்சத்துல போனா கூட கைது பண்ணி அவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுத்தாங்க. இதுதான் காவல்துறைக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம், புரியுதுங்களா? பட் இவர் தனி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு இல்லையா? ஏன் எடுக்கிறாரு? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, சவுக்கு சங்கர் கைது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்முடைய கமிஷனர் யாரு சார்ன்றது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ஏன்னா அவரை பத்தி பேசுனதை வச்சுதான் இந்த வழக்கே பதிவாச்சு இருக்காரு இல்லையா? இந்த பிரஸ் மீட்ல கமிஷனர் எங்கேயாவது ஒரு இடத்துல வாழையை திறந்து சவுக்கரை பத்தி பேசியிருக்காரா? பேசல. அதுதான் போலீஸ். நானு இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க நடவடிக்கை எடுங்க, வேண்டாம்னு சொல்லல. நீங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் இதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல இருக்கும்போது கூட சரி, நாம் தமிழ் கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. இப்போ ஒருத்தர் நான் அடிக்கிறேன்னு சொன்னா எனக்கு அடி விடாதுன்னு சொல்லி நினைச்சோன்னா அடிக்கவும் முடியாது. நீங்க என்ன அடிக்கிறீங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன்றது நினைச்சாதான் முடியும். அப்ப நான் ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்ணுவேன், அடுத்தவங்க நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது எந்த வகையில் நியாயம்? அதாவது இப்போ உங்களுக்கு என்ன நெருடலா இருக்கு அப்படின்னா, அவர் பிரஸ் மீட் பண்றதா இருக்கட்டும், அரசியல் ரீதியாக அவரை எதிர்கொள்வதா இருக்கட்டும், இதுதான் ஒரு அதிகாரிகளுக்கு அந்த வரம்புக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்க வாதம். அதுதான் கரெக்ட். அது பண்ணக்கூடாது. வழக்கு போட்ட அதுக்கு உதாரணமா திரு அருண் அவர்களுடைய விவகாரத்தை நீங்க சொல்றீங்க. சொல்றேன். அது மட்டும் இல்ல, நிறைய அதிகாரிகளை பத்தி சொல்லணும்னா இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரஸ் மீட் டெய்லி பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் அந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது மீது மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா இதாகும். சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தையும் சொன்னார். நம்முடைய கமிஷனர் அருண் அவர்கள் விவகாரமாக சவுக்கு சங்கர் ஏற்கனவே பேசி உள்ளே போனார். அப்போ அருண் அவர்கள் என்னைக்காவது பிரஸ் மீட்ல சவுக்கு சங்கருங்கிற பேராவது குறிப்பிட்டது உண்டா? அதாவது அரசு அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தும் போது, அரசு அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றியும் தாக்குதல் நடத்தும் போது அதற்கு நாகரிகமற்ற முறையில் அவர் நேற்று நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வந்தபோது பிரஸ் மீட் கொடுக்கவில்லை. திரு சீமான் என்று தான் சொல்லிட்டு இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு இது அழகா அப்படிதான் பேசினாரே தவிர எந்த இடத்திலும் அவர் பேசியதில் கடும் சொற்கள் இருந்ததாக மைக்குக்கு முன்னாடிதான் அவர் புலி, ஆஃப் கேமரால ஒரு எலி. அது சொல்றதுல என்ன தப்பு? ஒரு அதிகாரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை பத்தி அப்படி பேசலாம். ஏங்க நீ சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, நம்ம பார்த்து கொத்த பாத்துக்கலாம்னு சொல்றது மட்டும் ஒரு காவல்துறை அதிகாரி? சட்டையை கழட்டி வச்சுவான்றது என்ன தெரியுமா? அதாவது என்னன்னா, நீங்க யூனிஃபார்ம் டியூட்டில இருக்கீங்க. நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கும்போது அப்ப உங்களுக்கு பின்னாடி அரசு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தனிநபர் இல்ல, அப்ப அந்த சட்டையை கழட்டிட்டு வாங்க அப்படின்றதுதான். இப்போ ஒரு காவல் இல்ல. இப்ப நான் இன்னொரு கேள்வி ஒன்று முன்னாடி, இந்த சட்டையை கழட்டுங்கிற விவகாரத்துல எனக்கு நல்ல டக்குன்னு ஞாபகம் வந்தது. இந்த வாரத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது முன்மாதிரியா வச்சு இதே ஹெச் ராஜா அவர்கள் கோர்ட்டாவது டேஷ் ஆகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்கெல்லாம் எதுக்கு காவல்துறையில இருக்கீங்க, சட்டையை கழட்டுங்கயான்னு சொல்லி திரு ஹெச் ராஜா அவர்கள் காவல்துறையினரை பார்த்து பேசிய வீடியோ இன்னமும் இருக்கு. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட காவலர்கள் தினந்தோறும் பிரஸ் மீட் வச்சு வழக்கு தொடுத்துட்டு இப்படி இருந்தா நாட்டுல அமைதி நிலை. அது பொதுப்படையா பேசணும். அங்க குழுமி இருந்த அதிகாரிகள அவர் நேரடியா அவர்கிட்ட வாக்குவாதம் பேசின அதிகாரிகள்ட்ட, நீங்க இந்து விரோதமா செயல்படுற, நீ கிறிஸ்தவன்ட்டையும் இஸ்லாம்ட்டையும் கை விட்டு வாங்கி நீ செயல்படுற, நீ சட்டையை கழட்டி நடன்னு சொல்லி ஹெச் ராஜா பேசிய வீடியோ என்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஏங்க அண்ணன் வைகோ பேசின வீடியோ நான் காட்டுட்டுமா? இப்ப இதே முதல்வர் பேசின வீடியோ காட்டுட்டுமா? காவல்துறையை கட்டை கட்டி வச்சுட்டு வான்னு சொல்லிட்டு இது அரசியல். இதே எல்லாரும் பேச பேச்சுதான். ஏதோ சீமான் மட்டும் தான் நொட்ட ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி என்ன சொல்றேன். நேத்து எஸ்பி முந்தா நாள் பேசினாரு, கோர்ட்ல இருந்து வெளியில அவர் யூனிஃபார்ம் போட்டா பேசினாரு. யூனிஃபார்ம் போட்டாயா பேசினாரு? அப்புறம் என்ன என்னத்துக்கு நீ பாக்கிறாரு? அண்ணன் பாருங்க, இந்த அளவுக்கு புரியாம இருக்கா பாருங்க. என்ன புரியாம இருக்கு? அப்படியே இருக்கட்டும், இது இருக்கட்டும், ஆன் டியூட்டி தானே ஆகுது. ஆன் டியூட்டி இல்ல இல்ல கேளுங்க, சும்மா பெர்மிஷன் நடவடிக்கை எடுக்குது எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. சீமானுடைய தம்பிமார்கள் அல்லது சீமான் கட்சியை சேர்ந்தவங்க வருண்குமார் IPS பத்தி தவறா பேசினாங்கன்னா அவரு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்குது, அவரு முழு உரிமை இருக்கு. அதே மாதிரி 6-7 பேர் மீது கைது பண்ணி சிறையிலும் போட்டிருக்காரு. அவரு போடாம இல்ல, போட்டும் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க,
அதாவது சாட்டை கிட்ட வந்து கைது பண்றீங்க. சாட்டையை கைது பண்ணி அவருடைய செல்போன் எடுக்கிறீங்க. செல்போன்ல வந்து ஆடியோக்குள்ள வந்து வெளியிட்டதெல்லாம் யாரு? சீமானை எதிர்த்து திமுகவுக்கு அரசியல் பண்ண முடியல. சீமானை எதிர்த்து அரசியல் பேச உங்ககிட்ட தெம்பு இல்ல, திராணி இல்ல. அதனால என்ன பண்றாங்க, போய் காவி சட்டைக்கு பின்னாடி வந்து ஒளிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, ஒளிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பயம். சும்மா இருமையா, நாங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நாங்க பயந்துட்டோம் உட்கார்ந்துருக்கோம். ஒரு அப்பாவி ஐபிஎஸ் ஆபீசர் பலியிடாரு. சொல்றத முதல் கேளுங்க. நீங்க பலி கொடுக்குறீங்க அவரை கொண்டு போய். சொல்லிட்டீங்கல்ல, சொல்றேன் கேளுங்க. என்னது சொல்றது? சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது மொபைல் வாங்கப்பட்டது. அந்த மொபைல்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இவர் தான் வெளியிட்டாரா அப்படிங்கிறதுக்கு உங்களால நிரூபிக்க இயலுமா? சொல்லுங்க. சும்மா அதே சாட்டை துரைமுருகனை யாருக்காவது ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா, அவர் கைது செய்து அதை மேஜிஸ்ட்ரேட் அந்த நைட்டே வந்து ரிலீஸ் பண்ணார் இல்லையா? ரிலீஸ் பண்ணி ஓரிரு தினங்கள்ல மறுநாளே வந்து நம்ம அவ்வளவு ஆடியோவும் வெளியே வந்துகிட்டே இருக்குன்னா அதனாலதான் சந்தேகங்கள் முன்வைக்கிறாங்க. இந்த முக்தார் நாய் ஒண்ணு இருக்க மீடியால, இந்த நாய்கள்லாம் போய் அங்க போய் வீடியோ ஆடியோ வாங்கிட்டு வந்து தான் மீடியா நடத்துறானுங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்லு. நான் என்ன கேக்குறேன்னு பாருமையா, அந்த ஆடியோல வந்த விஷயங்கள்லாம் தப்புன்னா ஏன் சார் நீங்க வழக்கு போடல சார்? சொல்லுங்க சார். என்ன பண்றது? உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு சார். சும்மா அந்த கதை நீதிமன்றம் எங்க கட்டுப்பாட்டுல இல்ல. நீதிமன்றம் எங்களுக்கு எகன்ஸ்டா தான் இருக்கு. எங்க இருக்கு? உங்களுக்கு இருக்கு. அப்புறம் எங்க இருக்கு? ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. இல்ல சார், வருண் ஐபிஎஸ் அவர்கள் பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னாரு. என்னைய சாதி ரீதியில வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. பிறப்புல வெறுப்பு அவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? சாதி ரீதியில அவருக்கு வெறுப்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் பிரஸ் மீட்ல? அந்த அலிகேஷன் தான் வச்சு வழக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? திரு சீமான் அவர்கள் இந்த விவகாரத்தோட ஹெச் ராஜாவோட விவகாரமும் ரொம்ப ரிலேட்டடா போகுது. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்கிட்ட நீ கமிஷனை வாங்கிட்டு இந்து விரோத செயல்ல ஈடுபடுற அப்படின்றாரு. அப்ப ஒரு மதத்துக்கு எதிராக செயல்படுறேன்னு சொல்லி ஒரு காவலரை தூண்டி விடுறாரு. அப்ப அவர் வழக்கு தொடரப்பட்டதா இல்லையா? அப்ப கைது செஞ்சிருக்கணுமே, சட்டையை கழட்டி நடன்றாரு. இப்ப கைது செய்யறதுக்கு வரும்போது அந்த எனக்கு டைம் கொடுங்க, நான் அப்பீல் போறதுன்னு 6 மாசம் சரி. அது பெரிய விவகாரம் சார். அவர் கோர்ட்ட சொன்னதுக்கு அவர் நிபந்தனை மன்னிப்பு கேட்டாரு. அவர் மன்னிப்பு கேட்டார் நிபந்தனை. இப்ப இந்த காவல்துறை அவமதிப்பு செஞ்ச செயலுக்கு என்ன நடவடிக்கை? அது என்ன நடவடிக்கை? அந்த இடத்துல மற்ற யாராவது அதிகாரம் இல்லாத, மத்திய அரசு அதிகாரம் இல்லாத கட்சி, காங்கிரஸோ இல்ல தலா ரஹீம் சாரோ இல்ல நீங்களோ, இப்ப நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க. இப்ப நீங்க அதிகாரம் இல்லாத கட்சிகள் அந்த ஒரு பிரதிநிதி அந்த இடத்துல பேசி இருந்தார் என்றால் சட்டம் தன் கடமையை செய்திருக்குமா கூடாதா? சொல்லுங்க. அதெல்லாம் சட்டம் அது கடமையா அது பாத்துக்கிறோம் எல்லாத்துக்கும். ஹெச் ராஜா மாதிரி வழக்கு போடணுமா போடக்கூடாதாங்கிறது அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும். அதுக்கு ஒண்ணு நீ ஒன்னும் வக்கீல் வேலை பார்க்க வேண்டாம். நீ வக்கீல் வேலை அருண் வந்து இந்த மேட்டர்ல பொறுத்த மட்டும் நீதி நேர்மையை பத்தி அவர் கரெக்டா தெளிவா ஒரு இடத்துல கூட அவரை தவறா பேசல சீமானா. அவர் என்ன சொன்னாரு, ஒரு தொழில் அதிபர் மூலியமா எனக்கு வந்து இந்த மாதிரி காமரமேஸுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு திரு சீமான் அவர்கள் என்ன அது முடியாது, நானு நேரடியா அவர் பப்ளிக்கா இதுல தானே பேசினாரு, ஊடகத்துல தானே பேசினாரு, ஊடகத்திலே அவர் மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் வந்து மன்னிப்பா எங்க பரம்பரைக்கே கிடையாது. பரம்பரைக்கே கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசினாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்கும். திரு சீமானுக்கு என்ன சுய கௌரவம் இருக்கோ அதை அந்த காவல்துறை அதிகாரி அவரே குறிப்பிடுறாரு. அதனால யாருக்கு இழைச்சவங்க இல்ல. ரெண்டாவது, அரசாங்கத்துல வேலை செய்யறதுனால அரசாங்கத்துக்கு அடிமை இல்ல. புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கத்தினுடைய பணியில இருக்கிறதுனால யாரும் அரசாங்கத்தினுடைய அடிமைகள் கிடையாது. அவங்களுக்குன்னு சுயமா அவங்க குடும்பம் இருக்கு, இது இருக்கு.
பணி நேரங்கள் தவிர மற்ற நேரங்கள் அவர்கள் சொந்த வேலையை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அரசு அனுமதி கொடுக்குது. அதனால 24 மணி நேரம் துப்பாக்கி கையில பிடிச்சிட்டு நிக்க இயலாது, புரிஞ்சுக்கோங்க. திரு சார் அவர் சொன்ன இன்னொரு வாதத்துல சுயமரியாதை, எனக்கு சுயமரியாதை இருக்கு, அதனாலதான் என்னுடைய மனைவி விவகாரமா இருக்கட்டும், இன்னும் வரைக்கும் அந்த மாஃபிங் பண்ண வீடியோ கூட அவங்க இன்னும் டெலீட் பண்ணல அந்த எக்ஸ்ட்ராத்துல இருந்து, அதனால தான் வழக்கு தொடுத்துருக்கேன். அதில் என்ன சொல்கிறாரு, சட்டையை கழட்டி நீ வந்து பதவி திறந்துட்டு வா, இந்த பதவிங்கிறது எவ்வளோ உழைச்சி நான் கஷ்டப்பட்டு நான் வந்த பதவி, நான் அவர் சுயமரியாதையை விட்டுட்டு வேணா இருப்பார், நான் இருக்க முடியுமா, நீ திறந்துட்டு வா, அப்படி கடந்து போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு திரு வருண் அவர்கள். அவர் தரப்பு நியாயத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிங்க. அதாவது சுயமரியாதை என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். அதிகாரிக்கு தனியாக, அரசியல்வாதிக்கு தனியாக இல்லை, எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்கள் சொல்கிறது நீங்கள் தான் வந்து சட்டத்து அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற நபர். நீங்கள் அரசியல்வாதியா இருந்தா என்ன எக்ஸ்ட்ரீமானா போலாம். அவசரப்படாதீங்கம்மா, நான் அவசரப்படாதீங்க. நீங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற நபர், நாங்க சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள நபர்கள். அப்ப நாங்க ஏதாவது தவறு பண்ணிட்டா நீங்க எங்க மீது வழக்கு பதிவு செய்து எங்களை கைது பண்ணக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்க. இப்ப நாங்க வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் வருண்குமார் மீது வழக்கு பதிவு செஞ்சு வருண்குமாரை கைது பண்றது எங்கள்கிட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா நான் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற நபர்கள். அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த நபர்கள் நீங்க வேதனைப்படுறது உண்மை. அது சம்பந்தமா நீங்க வந்து பல பேரை கைது பண்ணியிருக்கீங்க, சிறையில் அடைச்சிருக்கீங்க, அவங்க வந்து எல்லாமே உண்மைதான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க வந்து என்ன பண்ணீங்க, சீமான் மீது அவர் சாதியை பற்றி இல்லை ஏதோ ஒரு அவருடைய சுயகௌரவத்தை கெடுதல் விளைவிக்கிற மாதிரி ஒரு பேச்சு சீமான், அதுக்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க, போய் வழக்கு தொடுக்குறீங்க. அது கிரிமினல் வழக்காகட்டும், சிவில் வழக்காகட்டும், அது உங்களுடைய உரிமை. நீங்க வழக்கு தொடுக்கிறதே தவறு. நீங்க எப்படி தொடுக்கலாம், நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்துகிட்டா அப்படின்னு கேட்டாதான் நம்முடைய தவறு, புரியுதுங்களா? நீங்க அதை தொடுக்கலாம். பட் அந்த வழக்கு தொடுத்துட்டு நீங்க வெளியே வந்து நின்றுட்டு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அது சம்பந்தமா நீங்க வந்து ஒரு விரிவா பத்திரிகை செய்தியாளர் சந்திப்பு நடத்தினீங்க பார்த்தீங்களா, இதுதான் தவறு என்ற நீதிமன்றத்துக்கு அந்த சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள நபர்கள், எங்களை போன்ற நபர்கள் ஏதோ அப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க வழக்கு தொடுங்க. இப்ப நீங்களே அதை தவறு பண்ணீங்களே, இப்ப யார் வழக்கு தொடுக்குது? இவர் சொல்றாரு கண்டம் தாப்பு கோர்ட்டு போன்றாரு. அவசரம் இல்ல, நீங்க அந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க பேசுனது கூட வந்து அந்த வழக்கு சம்பந்தமா இல்லாம என்ன வந்து அதாவது மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாரு, தனியா வந்து சந்திச்சு மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அது யார் அந்த தொழிலதிபர் எனக்கு தெரியும், சொல்லுங்க. தொழிலதிபர்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அரசியல்வாதி கூட தொழிலதிபர் சம்பந்தம் இருக்கலாங்க, அரசு அதிகாரி கூட எந்த தொழிலதிபர் சம்பந்தம் இருக்காருன்னா இவங்களுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க சார். அப்போ இவர் வந்து இப்படி ஒரு பட்டவர்த்தமா செய்யறாருன்னா அதுதான் அவர் சொல்றாரு. நீ திமுக மாவட்ட செயலாளர் வரை பேசுனா நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருப்பேன், பதில் சொல்ல தயாரா இருப்பேன். இதுல என்ன தவறுன்ற நான் என்ன சொல்றேன், திமுகவுல எவ்வளவு திறமையான பேச்சாற்றல் உள்ள திறமையான கிரிமினல்கள் எல்லாமே இருக்காங்க திமுக இல்லையா? அண்ணன் போன்ற எவ்வளவு பேர் இருக்காங்க. செஞ்சது கூட செய்யலன்னு சொல்ற அளவுக்கு சொல்றீங்க, இல்ல செஞ்சது கூட செய்யலன்னு சொல்லி சத்தியம் வச்சு பேசக்கூடிய திறமை வாய்ந்த திமுக வரை இருக்காங்க. நீங்க ஏங்க ஒரு போலீஸ் ஆபீசரை போய் பலிகள் எடுக்கிறீங்க? அவங்களுடைய பின்னாடி போய் நீங்க ஒளியிருங்க திமுக காரங்க. சீமானை எதிர்த்து உங்களால அரசியல் பண்ண முடியலையா? ஏன் பயப்படுறீங்க? மேடை போடுங்க, சீமான் பேசுறதா அதுக்கு பதில் பேசுங்க. தமிழ் தேசியத்துக்கு எதிராக திமுக செயல்படுகின்றது, திராவிடம் செயல்படுகின்றது சொல்றாரு. நீங்க சொல்லுங்க இல்ல தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மாற்று கருத்து வைங்க. மக்கள் மதியம் மக்கள் எது ஏத்துக்கிட்டோம். அதை விட்டுட்டு ஏதோ அதிகாரிகளை வச்சு நீங்க நேற்று பாருங்க அவரு பேசுற வீடியோல எல்லா சோசியல் மீடியா ட்ரோல் ஆச்சா இல்லையா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதுவும் திமுக ஐடிவிங்க அண்ணெல்லாம் அதான் ஃபுல்லா ஐடிவிங்ல போட்டு அவ்வளவு ஏங்க உங்களுக்கு திமுக மீது வெறுப்பு? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அரசியல் ரீதியா இருக்கணும். ஏன் அதிகாரியை வெளியிடுறீங்க? ஏன் நேற்று திரு சீமான் அவர்கள் பேசுறது எல்லா நியூஸ் சேனல்லையும் இல்லையா? திமுக ஐடிவிங்க ப்ரமோட் பண்ணலையா? திமுக ஐடிவிங்ல எதுக்கு போடுவாங்க எதிர்கட்சி? அப்ப ஏன் போடுறோம்? ஒரு ஐடிஎஸ் ஆபீசர் அவருடைய ஆதங்கத்தை அவருடைய நாங்க போடுவோம், நாங்க எப்படி என்ன பேசுறீங்க பயன்படுத்திக்கிறீங்க இல்லாம அந்த இதை நீங்க பயன்படுத்தி அவருடைய ஆதங்கத்தை அவருடைய வேதனையை அவருடைய அழுகுறல வெளியிட்டாரு. நீங்க என்ன பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு விட்டு போடுது. நீங்க அதை என்ன ட்ரோல் பண்ணீங்க நேற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு பயங்கரமா சீமானா ஓடிட்டானா வண்டியா புலியா எலியான்னு சொல்லிட்டு அதை வச்சு கூகுள் ஒரு அரசியல் தலைவர் இப்படியே கூடுதல் தகவல் இங்க பதிவு செய்வாங்க. ஒரு மூத்த ஆர்மியை சார்ந்தவர், அவர்
பிரதமர் மோடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அவர் வந்து இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி என்று அவரை அழைக்க வேண்டும் என்று அவர் மீது மெமோலாம் கொடுக்கப்பட்டது. இது ஒரு தகவலுக்கு சொல்லிக்கிறேன். மேலும் கொஞ்சம் பொறுங்க. அவர் வந்து இராணுவத்தில் இருக்கக்கூடியவர், அரசு அதிகாரி, மத்திய அரசினுடைய நேரடி உள்துறையினுடைய நேரடியில் வரும் ராணுவ தளபதி. இது காவல்துறை இங்க கிடையாது, அங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து அது அப்படி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ராணுவத்துல இருக்கவங்க எல்லாமே அப்படிதான் அந்த முன் இதை கொடுத்துதான் ஆனார்கள் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் போட்டுதான் பேசணுமே. திரு மோடிஜி அவர்கள் எல்லாம் சொல்ல இயலாது. ஓகே, இப்ப என்னன்னா பிரஸ் மீட்லே அவர் வந்து தெளிவா சொல்றாரு, எங்க ஐயா நேரு அவர்கள் கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட என்னை வந்து இவ்வளவு விமர்சனம் பண்ணது கிடையாது. ஏன் வந்து இந்த திருச்சி காவல்துறை டிஐஜி வச்சு இவ்வளவு பேச விட்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. மாவட்ட செயலாளர் போல் செயல்படுகிறார். அண்ணனுக்கு இப்ப தெரியும், நல்லா தெரியும். ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ப்ரொமோட் ஆச்சு, ஒரு எஸ்பியா இருந்து டிஐஜி ஆனாலும், டிஐஜி இருந்து ஐஜி ஆனாலும், ஐஜியா இருந்து ஏடிஜிபி ஆனாலும், ஏடிஜிபி இருந்து டிஜிபி ஆனாலும் உடனே அந்த போஸ்டிங் வந்து உடனே மாற்றுவாங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னா அதை எடுத்து மாற்றுவாங்க. இவருக்கு மட்டும் பதவி உயர்வும் விட்டு அதே இடத்துல பணியை மாற்றி வச்சிருக்காங்க. அப்போ இதுல இருந்தே தெரியுது திமுக அந்த இடம் வேகன்சிங்க. என்ன பேசுறீங்க? அந்த இடத்துல இருந்தவர் ஐஜி ஆயிட்டாரு, டிஐஜி போஸ்ட் வேகன்ட். அதனால அவங்கள அங்க ப்ரமோட் பண்றாங்க. எந்த காலத்துல காவல்துறையில அது எங்க இஷ்டம் சார். நாங்க யார வேணாலும் எங்க வேணாலும். அவர் சீமானுக்கு எதிராக பேச வைக்கிறது திமுக. இதுதான் ஏன்ற நாங்க திமுக விட்டு ஆள் இல்லையா? ஒண்ணு இந்த முக்தார் மாதிரி நாடாரிகளை வச்சு பேச வைக்கிறது அசிங்கமா. இன்னொன்னு என்னடான்னா இந்த ஐடிஎஸ் ஆபீசர் என்ன இது கை காட்டுறீங்க? இது உங்களுக்கு சரியில்லை. என்ன சரி? நாங்க தான் நாதாரித்தனமாவா பேசிட்டு இருக்கோம். அதே பத்திரிகையாளர் அவர் சொன்ன உடனே பேர்லாம் மாத்திக்கிட்டீங்க. ஒரு வருஷம் அந்த பேரே சுமந்துட்டு இருந்தீங்க. அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ். கோமாட்சின்றது என்ன? அப்பா பேரு கோவிந்தராஜ், என் பேரு காமாட்சி, அது காமாட்சின்னு வச்சுக்கிட்டேன். இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணும் பெரிய மாற்றம் ஒண்ணும். அவருக்காக ஜாதி பேர்லாம் சில அதெல்லாம் நான் ஜாதி எல்லாம் எடுக்க விட மாட்டேன். காமாட்சி நாயுடு தான், நாயுடு தான். நாயுடு என்றைக்கு நான் திறக்க மாட்டேன். திமுக இருந்துகிட்டே நான் நாயுடுன்னு வச்சுட்டு இருக்கும் போது அப்புறம் என்னத்துக்குப்பா நீங்க வந்து அதை பத்தி பெருசா ஆன் கேமரா நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. அதனால இங்க பாரு. இல்ல சார், இப்போ என்ன கேள்வி எழுப்பப்படுதுன்னா சார், இப்போ எச் ராஜா இந்த மாதிரி பேசினார் அந்த காவல்துறை அதிகாரியிடம். இல்ல சார், எச் ராஜா விட்டுருவோம். அந்த பாதிக்கப்பட்ட காவலர் வழக்கு தொடுத்துட்டு இந்த மாதிரி பிரஸ் மீட்டை வந்து தொடர்ச்சியா அவர் கொடுத்துட்டு இருந்தாரு சொன்னா அவர் நேரத்துக்கு பதவியில வந்து நீடிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வாங்கி அதை பண்ணுனா யாரும் தடுக்க இயலாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை உணர்வு இருக்கு, தனிப்பட்ட உரிமை இருக்கு. அவர் பாதிக்கப்பட்டவரு உயர் அதிகாரிகள்ட்ட எழுத்துப்பூர்வமா எழுதி ஒண்ணு இல்லைங்க. மதுரையில ஒரே ஒரு சம்பவம் சொல்றோம். மதுரையில அப்துல் காதர்கிட்ட ஒரு காவலர் தன்னை ஜாடி வைக்க சொல்லி இது பண்ணி அதுக்கு தமிழக அரசு வந்து தமிழக முதல்வர் போற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டாப்புல சோசியல் மீடியா வீடியோ வெளியிட்டு எனக்கு வந்து இப்படி வந்து பணி வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க, இது வந்து முதல்வருடைய பார்வைக்கு போனோம். அதை போட்டாங்கன்றதுக்காகவே அவரை வந்து பதவி நீக்கமே பண்ணாங்க. அதாவது இல்ல இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? இப்ப ஒரு பஸ் டிரைவர் எனக்கு இந்த மாதிரி ஓட்ட முடிச்செல்லாம் இருக்கு, என்னால ஓட்ட முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவரையுமே டிஸ்மிஸ் பண்ணாங்களே. அப்படி வீடியோ வருண்குமார் ஐபிஎஸ் மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்க? வருண்குமார் ஐபிஎஸ் ஹையர் அபிஷியல்ஸ் நான் ஒப்புதல் வாங்கி இது என்னோட தனிப்பட்ட பர்சனல் விஷயம் சொல்லி தானே அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்து விளக்குறாரு. அதுதாங்க ஹையர் ஆபீசர் கிட்ட அப்படி அனுமதி வாங்குறேன்னா அரசு, தமிழக அரசு, திமுக அரசு உத்தரவு இல்லாம அவர் பேச முடியாதுங்க. அப்படி நல்லா புரிஞ்சுக்க. ஆமா சார், உத்தரவு முடியாது. அப்ப தமிழக அரசு வந்து உத்தரவு கொடுத்து நீ பேசு, சீமானை பத்தி தானே பேசு. இல்ல தனிப்பட்ட நான் சொல்றேன், இன்னொரு அதிகாரி திமுக பத்தி பேசினா திமுக கவனம் வந்துருமா? நான் கேட்கிறேன். திமுக பத்தி இப்படி விமர்சனம் ஒரு அதிகாரி வைக்கிறார் பொதுத்தளத்துல, திமுக அமைதியா இருக்கு. இல்ல திமுக ஜனநாயக கட்சி சார், அந்த மாதிரி செய்யாது. அப்போ இது மட்டும் நாம் தமிழ் கட்சி ஜனநாயக கட்சி இல்லையா? என்ன பேசுறீங்க? ஒரு இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி இப்ப நாம் தமிழ் கட்சினா அப்ப தேர்தல் ஆணையம் எதுக்கு அவர் அங்கீகாரம் பண்ணி கொடுத்திருக்கு அந்த கட்சியை?